மீட்பர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கி நீர், என் கரைகளெல்லாம் நீக்கி நீர், என் கரம் பிடித்து தூக்கி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறதான காரியம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சங்கீதக்காரருக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம். இந்த சங்கீதம் என்று சொல்லும்போது நம்முடைய நினைவுக்கு வருவது தாவீது. ஏனென்றால் தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். வேதாகமத்தில் 150 சங்கீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 150 சங்கீதத்தையும் தாவீது எழுதவில்லை. நாம் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது 73 சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார். அதிகப்படியான சங்கீதம் 73 சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார். ஆசாப் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். கோராகின் புத்திரர் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். சாலமோன் ஞானி 2 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். மோசே 1 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஏத்தான் 1 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். பெயர் தெரியாதவர்கள் 49 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 150 சங்கீதங்களை ஆவியானவர் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த 150 சங்கீதங்களிலே நாம் வாசிக்கிறதான இந்த சங்கீதம் ஆசாப் எழுதினதான சங்கீதமாக இருக்கிறது. தலைப்பிலே ஆசாப்பின் சங்கீதம் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாப்புக்கு தேவன் வெளிப்படுத்தி சொல்லும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்து காலம், நமக்கு வருகிறதான ஆபத்துக்கள், நமக்கு வருகிறதான ஏற்படுகிறதான ஆபத்தான நேரம், சூழ்நிலைகள், அந்த நேரத்தில் நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? உதாரணமாக நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்காக நம்மை விசாரிக்க போலீஸோ இல்லை உயர்ந்த அதிகாரியோ நம்ம இடத்துல வரும்போது நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? லாயர்ஸை நோக்கி பார்க்கிறோம், அல்லது பதவியில் இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறோம், கட்சியில் இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய நினைவிற்கு வருவது தேவன் வருகிறாரா என்றால் அந்த இடத்துல தேவன் வர மாட்டார். ஏனென்றால் பதவியில் இருக்கிறவர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்களா, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்களா என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஆசாப்பிற்கு தேவன் வெளிப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நோக்கி கூப்பிடக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபத்து நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நமக்கு நெருக்கமாக இருந்தாலும், அந்த ஆபத்தை காட்டிலும் ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். நம்மோடு கூட அவர் நெருங்கிய நண்பராய், நெருங்கிய உறவாய் அவர் இருக்கிறார். உதாரணமாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே யாக்கோப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். இங்கே யாக்கோப்பு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர் மாமனார் வீட்டிலிருந்து வரும்போது அங்கே ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறார். பெத்தேல் என்கிற இடத்திலே அவர் ஒரு நினைவு கூறுகிறார், என்னை காப்பாற்றி, ஆபத்து நாளிலே என்னை காப்பாற்றி. அப்போ ஆபத்து நாளிலே ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அந்த ஆபத்து நாளிலே ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை அவர் செய்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் ஒடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். இங்கே தன்னுடைய சொந்த சகோதரனாலே பகைக்கப்பட்டு, ஏசாவினாலே பகைக்கப்பட்டு, அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக கொலை செய்ய வேண்டும் என்கிற நினைவோடு கூட ஏசா சுற்றி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை அறிந்த பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு போகிறார், ஒன்றுமில்லாமல் போகிறார்.
எதையுமே எடுத்துக்கொண்டு போகவில்லை. அவர் போய் ஒரு இடத்திலே படுக்கிறார். அந்த இடத்துல ஒரு கனவு அவருக்கு உண்டாகிறது. அப்போ தேவனோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவனிடத்திலே, இந்த வழியில நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் யார் தருவா என்று தெரியல அவருக்கு. ஆபத்து நெருங்கி இருக்கிறது. போகிற வழியில என்ன ஆபத்து நேரிடும் என்று தெரியல அவருக்கு. ஆனா அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். முதலாவது தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆபத்து நேரத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து பதில் கொடுத்து நம்மை விடுவித்து அவர் காப்பாற்றுகிறார், நம்மை விடுவிக்கிறார். எனவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சங்கீதக்காரனாகி ஆசாப்புக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு அந்த வாக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்மை நெருக்கலாம், அல்லது நாம் நம்பினவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள், இன்னும் சொல்ல போனால் கூட பிறந்த சகோதரர்கள் நம்மை எதிர்க்கலாம், நம்மை கொலை செய்யலாம், அல்லது நமக்கு சத்துருவாய் மாறலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் நம்மை விடுவித்து பாதுகாப்பாய் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. யாக்கோப்பை விடுவித்து நடத்தினீர் ஐயா ஆண்டவரே. அப்பா, எங்களையும் கூட ஆண்டவரே ஆபத்துகள் சூழ்ந்து இருக்கிற வேளையில் ஐயா ஆண்டவரே, அப்பா நீர் எங்களையும் காப்பாற்றி நடத்துவீராக ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே. ஆபத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் மாத்திரம் எங்களை விடுவித்து நடத்துகிறவர் ஐயா ஆண்டவரே. அப்பா, உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் ஐயா ஆண்டவரே. பெரிய காட்சியோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஆபத்து காலத்திலே விடுவித்து உங்களை காப்பாற்றி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.